எனக்கு மட்டும் ஓலை எழுதி எனக்கு ஓலை விட்டுருந்தீங்கன்னா என் மக்களுடைய விருப்பம் 56 நாட்டுக்கும் மனவாள கொடுக்க சொல்லிதான். என்ன விருப்பம் சொல்லு, என்ன விருப்பம் உங்களுக்கு? என்ன விருப்பம்? என்ன சொல்லி சொல்லுங்க. விருப்பம் இருங்க. இந்த பையன் யாரு? அந்த பையன் அண்ணன் அண்ணன் கேட்காதா? ஓடா அடிக்கிறாங்கடா. யாரு அடிக்கிறாங்க? அடி வாங்கினா புடிச்சாங்களா அப்படின்னா தம்பி அண்ணன் தானே? அண்ணன் எப்படி உட்காந்து இருக்கிற? ஏன் தம்பி எப்படி பாக்குற? என்ன பண்றது தெரியும் தலைவர். தம்பி அதை நான் பாத்துக்கிறேன் தம்பி. உங்க அண்ணன் மாற எப்படி உட்காந்து மனுஷன் பயந்துக்கிட்டு கோவம் தெரியாத வாழாட்டா நீ ஓடா தம்பி. காடை பிடிக்கிறாங்க. பெருக்காங்கிற புண்டை நாய் புண்டை ஏங்க வீட்டுலாம் சொல்லாத என்கிட்ட மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா மூணி முடிச்சுட்டு போய் நான் கல்யாணம் பண்ணி போடுவேன். உங்க கலத்துல மாலை போட்டா நீங்களே கூட்டி போங்க. அப்படிதான் நிமிந்தனியா? அப்ப என்ன விட அழகா உட்காருங்க. மூன்று பெண்கள் வந்து விட்டார்கள். மாலையை போட சொல்லு. இப்ப கூட்டிட்டு போற என்னுடைய விருப்பம். ஆண்டி மலர் அரசர் வரை தோண்டி நின்று தோட்டமான வரை உலகாலம் அரசலாம் வந்திருக்கூடிய இந்த அரசு சபையில் அவங்க கண்ணுக்கு யார் அழகா இருக்காங்களோ அவங்க கழுத்த மாலையிட்டா திருமணம் செய்து வைப்பேன். மாமா அவங்க இது என்ன பேச்சு? அதெல்லாம் தோர்த்துட்டு போறீங்க. உங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்றது நான் தான் மருமுவேன். சும்மா பேச்சு கொடுக்காத. எல்லா நாட்டு அரசும் வந்து விட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சால்வ மன்னன் இந்த பக்கமா மணிமுடி தரித்து அமர்ந்திருக்கிறாரு. இவர் எந்த நாட்டு இளவரசர்? இவர் யாருங்க? இவரா அஸ்தாவரத்து இளவரசர். பக்கத்துல வந்திருக்கிறாரு. இவர் யாரு? அவர் அண்ணன் அங்கே என்று சொல்லக்கூடிய வீஸ்பார். இவரு மற்றொரு அரசர்கள். இன்னும் ஒரே வருஷம். ஆமா உங்க பேர் என்னங்க? நான் தான் நானே சொல்லணும். என்னப்பா அப்படி பாக்குற? நான் ஒண்ணும் பார்க்கல. அப்பா சரிப்பா. அப்போ சொல்லிட்டு போயிடுவேன். நானு காரியம் கை கூடி வரும்போது கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஏதாவது இலையில வைக்கிறாங்களா சாப்பிடுற மாதிரி நீடு தலை அங்க மெத்த மேல வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். பதிவு தனி மாதிரி போய் படுத்து இந்த நேரத்துல தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த நேரத்துல தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அண்ணா ஆமா இவரு பேரு இது விசாரிச்சுட்டு வராங்க. சொல்லிக்கிறப்பா விசித்திரி இளவரசன் உலகத்துக்கே தெரியும் அல்லவா? தெரியும். சொல்லுங்க அரசே. இவர் மாமா
வீரியன். சரிப்பா. அவரு அண்ணா அவரு அவர் பேரு தாங்கையன். இன்னும் ஒரே சந்தேகம். அங்கே சோழ காட்டு பொம்மை போல சோழகாட்டு பொம்மை மாரி அமர்ந்திருக்கிறாரு. கேளு என்ன தம்பி என்ன பண்ணுகிறப்பா ஒன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாது முடி முடின்னு முடிச்சிருக்கா நீ என்ன பண்ற கல்யாணம் பண்ணிட்டு நான் நீ என்ன புட்டிக்கிற உட்கார்றான் ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க அண்ணன் நீ என்ன இப்ப 6 வருஷமா பழகுனா 25 வருஷமா கூட இருக்கா உங்க அண்ணன் கூட எனக்கு தெரியும் யாருக்குப்பா என்னடா நீ தம்பி மாலை போடுறேன் தம்பி அவுக்கினாதான் பிரச்சனை உட்காரு உங்க கழுத்த மாலை போட்டு கத்திட்டு போ சோத்துக்கு வந்தா உட்கார்றா எங்கப்பா போய் உங்க கழுத்த மாலை போட கூட்டிட்டு போடா ஓரத்துக்கு இப்படிதான் வரதா இருக்குது அங்க போனாலும் அப்பா எங்க சந்தேகம் தீர்ந்துருச்சு. முகூர்த்த வேலை நெருங்கி கொண்டு இருக்கு. இதுதான் சரியான தருணம். அவங்களுக்கு யாருக்கு கண்ணுக்கு ஆசையா இருக்காங்களோ யாருக்கு அழகா இருக்காங்களோ மாலை போடும் தாங்கள் நீங்கள் 3 பேர் சொன்னது போல எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து விட்டார்கள். இந்த கையிலே மாலை எடுத்து உங்களுடைய மனசுல யாருக்கு பிடிச்சிருக்கோ கழுத்துல மாலை சூடுங்கம்மா. அடி யாருக்கு தான் தங்கம் இந்த மாலை
சத்திரியங்காலத்துல மாலை போட்டிருக்கலாம். போய் கேடு கட்ட இந்த செம்படவங்காலத்துல மாலை போட்டிருக்கலாம். மீனுக்கு போறது பசங்க எனக்கு தெரியும்டா. வந்தா உடனே இந்த சுயவரம் நல்ல நிலையோடு முடியாது என்று அஸ்தாபத்துக்கு நீ ஓலை எழுதுனியா? அஸ்தாபத்துக்கு ஓலை அனுப்புனியா? என்ன சொன்ன? பொய்யான வார்த்தை சொன்னேன். ஏன் அஸ்தாபத்துக்கு ஓலை அனுப்பல? ஏன் தெரியுமா? இப்ப சொன்னாரே வெளி சபை தெரியுற மாதிரி சொல்றான். இப்ப அஸ்தாபத்துக்கு ஓலை அனுப்பல. இப்ப சொன்னார்ல கேட்டியா இல்லையா? செம்மண்ண குலம், அதாவது மீனவர் குலம். நீங்கள் இவரு போல் ராஜர் இல்லையா? நீங்க ஒரு செம்மண்ண பிள்ளையா? அதனாலதான் நான் மனோவல் அனுப்பவில்லை. மீனுக்கு பிறந்த சொல்லிட்டல. நான் செம்மண்ண குலத்தான உனக்கு யார் சொன்னாங்க? யாரா பேசுதுங்க? ஓ எனமே அத்தாண்டா பேரு கிட்ட நாய்ங்க. நாய் அஸ்தாவந்தி இளவரசர் செம்மண்ண குலத்தான். கேளுங்கள் மகாஜனங்களே, உலகால அரசெல்லாம் அந்த அரசு சபையில் உட்கார்ந்து இருக்கீங்க. ஈழ முதல் அயோத்தியாபுரியில 56 தேச அரசு இருக்காங்க. என் குலத்தினுடைய அருமை பெருமையை சொல்லுகிறேன். ஒரே வினாடி காது கொடுத்து கேட்டுட்டு இந்த மன்ன அரசு எங்களை சொல்லட்டும். என்ன செம்மட குலத்தான்னு சொல்லிவிடுவார்களே. ஆனா என் தம்பிகள் அவங்க மாளிகைக்காக வேண்டி நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். யாரு சொன்னா என்ன செம்மட குலத்தானு? அன்னொரு நாள் வசுராஜன் என்ற அரசன் கிரியண்ட மனைவியை மணந்து மனைவி நிறைமாத கர்ப்பம் அடைந்து விடுகிறார். அப்ப வசுராஜன் மனைவி அழைத்து கேட்கிறார், அம்மா நிறைமாத கர்ப்பமா இருக்க உனக்கு என்ன ஆசை என்று. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆதிமான காட்டிலே வரக்கூடிய மானினுடைய கறி கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லி மானிட்ட மனைவி மானினுடைய கறி கேட்டாள் என்று சொல்லி வசுராஜ மன்னன் காட்டிலே மான் வேட்டையாட போகிறான். மான் வேட்டை ஆடிய அரசனுக்கு அந்தி பொழுதாகி விடுகிறது. உடம்பெல்லாம் ஆயாசமாக அங்கேயே போய் அந்த மண்டபத்தில் இலைப்பாரி மண்டபத்தில் அயர்ந்து நித்திரை செய்கிறான் வசுராஜன். அப்போ மனைவிடைய மோகத்தால் மான் வேட்டையாட வந்த அந்த வசுராஜனுடைய வீரியம் வந்து மனைவியோடு சேர்ந்து களவாடுபடி கனவு காண்ட அரசுடைய வீரியம் வந்து வெளிப்பட்டு வெளியே வந்து விடுகிறது. இதை சற்றும் எதிர்பாராத அரசு திக்கிட்டு எழுந்து இந்த சத்தியுடைய வீரியம் இருந்து வீணாக்குறான்னு சொல்லி வானிலே சிறடித்து போற வல்லூர் பட்சி வரைத்து இந்த வீரியம் இந்த கொண்டு போய் என் மனைவியிடம் கொடுத்து விடு. வசுராஜன் வல்லூர் பட்சியிடம் கொடுத்து அனுப்புகிறார். இதை பெற்று அந்த வல்லூர் பட்சி வானிலே சிறகடித்து வந்து கொண்டிருக்கிறது. இதை உற்று நோக்கி பார்த்த ஒரு கண்ணன் இது ஏதோ மாமிசம் தான் கொண்டு போறோம்னு சொல்லி வானிலே ஒன்றோடு ஒன்று சமர் புரிய அப்போ அந்த வல்லூர் பட்சத்தினுடைய விந்தான கீழே விழுந்து விட விழுந்த அந்த விந்து ஆற்றிலே விழுந்து விடுகிறது. அந்த ஆற்றிலே விழுந்த விந்த அப்சரிசி என்ற மீன் அந்த விந்தை எடுத்து முழுங்கி விட கட்சியினுடைய வீரி விந்தல்லவா அந்த மீனுடைய வயிற்றில் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று அப்படியே நிறைமாதம் ஆகிவிடுகிறது. அன்னைக்குதான் நெய்த நிலத்தை ஆண்டு வரக்கூடிய தாசராஜன் நான் செம்மட குலத்தான். அவன் மீனவரை கூப்பிட்டு போய் ஆற்றிலே மீன் பிடித்து வா என்று ஆணையிடுகிறான். செம்மடவர் வலையை வீச அந்த அப்சரிசி என்ற மீன் அந்த வலையிலே அகப்பட்டு விட மீனை பார்த்த அரசர் அதிசயிக்கிறான். மீனை கிழிச்சு பார்த்தா ஆண் குழந்தை கொண்டு பெண் குழந்தை கொண்டு உயிரோடு இருக்கு. திகைத்த அரசர் உலகான அரசருக்கு அனுப்பி விடுக்கிறான். எல்லாரும் நெய்தல வர்றாங்க. வந்தவர்கள் செய்யப்பட்டு நிற்க இந்த குழந்தை யாருக்கு ஜனனமானோன்னு சொல்லி எல்லாம் வியப்படைந்த வேளையில் அப்பதான் அசுரீர் சொல்லுகிறது, வசுராஜ மன்னா அன்னைக்கு வல்லூர் பட்சி கையில கொடுத்த அந்த வீரிய வந்துதான் இன்னைக்கு உன் குழந்தையா இருக்கு, இது உனக்கு ஜனனமானதான் என்று சொல்லி அசுரீர் சொல்ல உடனே வசுராஜன் வச்சு ஆனந்தம் அடைந்து அந்த ஆண் குழந்தைய வசுராஜனும் அந்த பெண் குழந்தைய இந்த நெய்தலுக்கு ஆண்டு வரக்கூடிய தாசராஜ மன்னன் எடுத்து ஆளுக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கிறாங்க. இந்த தாசராஜ மன்னன் வளர்த்த பிள்ளைக்கு மச்சகாண்டின பெயர் சுட்டி செம்மடவளத்திலே நம்ம வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆற்றிலே படகோட்டி கொண்டிருக்க பராச மகாமணிவர் சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறார். எனக்கு ஆண் பிள்ளை வர வேண்டும் என்று சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். இன்னைக்கு உச்சி பொழுதில் அதாவது 8 அசுத்தத்தில் ஒன்று கூடுகிறது. அந்த கூடும் சமீபத்தில் உன் மனைவியை சேர்வாயான அழகான ஆண் பிள்ளை பொறுப்பான் என்று வரம் பெற்ற பராசர்
ஓடி வருகிறார் மனைவி அடைய. வந்தா ஆற்றிலே இருகரையும் தண்ணீர் திரண்டு போகிறது. கரையை கடந்து விட்டால் மனைவி அடைந்து விடலாம். அப்பதான் அந்த செம்மனகோத்தா வீட்டுல வந்து அந்த மச்சகாஜி என்ற குழந்தை, அந்த குழந்தை படையோட்டி கொண்டிருக்க பராசர் அந்த குழந்தையை அழைத்து, அம்மா நான் அக்கறை போய் சேர வேண்டும், படகை செலுத்து என்று சொல்ல அந்த குழந்தையும் பராசரம் அமர வைத்து நடு ஆற்றங்கரை போய் விடுகிறார். நடு ஆற்றல் நிக்கிறாங்க. வானிலே பராசர் உற்று நோக்கி பார்க்கிறார். எல்லா நட்சத்திரமும் ஒண்ணு கூடிச்சு. வேற வழியே இல்ல. கரையை கடந்தால்தான் மனைவி அடைய முடியும். சிவன் கொடுத்த மரம் வீணாகி போயிருப்பாரு. அந்த மச்சகாத்தியை பார்த்து பராசர் கேட்கிறார், அம்மா குழந்தா நீ சம்மதிப்பாயா? நீ ஒரு குழந்தைக்கு தாயாய் விடுவார். இதுக்கு புரியல. இது என்ன சொல்லுது சாமின்னு சொல்ல, இந்த படகை நான் அரமனை ஆக்குறேன், 5 வயது சிறுமியோட பருவம் ஆக்குறேன், சிவனுடைய கிருபையால் உனக்கு ஆண்மலை பிறப்பான் என்று சொல்லி அந்த மச்சகாதியிடம் பராசர் சொல்ல, அது விவரம் அறியாம அதுவும் சம்மதிக்க. அப்பதான் பராசரோட தவோ ஒழுமையால் நாடு ஆத்தல படகை அரமனையாக்கி 5 வயது குழந்தையை பருவம் மங்கையாக்கி அந்த குழந்தையோடு புரட்சியாக போகிறார். இது மீனுடைய வயிற்றிலே வளர்ந்த குழந்தை அல்லவா? இவர் போய் அடைய போகும்போது இந்த குழந்தை மீது மீன் மாடை அடிக்கிறது. ஆமா, மீனுக்கு பிறந்தா மீன் வாத்து அடிக்காம என்ன பாரிஜாத வாத்து அடிக்கும். ஏப்பா கேட்கிறவன் கேனா இருக்கும். எல்லாருமே நல்லா பாருங்க. நான் பேசுறேன், நான் தண்ணி குடிச்சனா மீன் தண்ணி இல்லாம இருக்குமா? மீனுக்கு பிறந்த பையன், மீனுக்கு பிறந்த பையன், சாம்பரவ பையன் தண்ணி குடிக்கிறான். கேடு கட்டவன். என்னடா என்ன இந்த குழந்தை மீன் வீணோடு அடிக்க பராசர் யோசிக்கிறார். துர்நாற்றம் அடிக்கும் பெண்ணோடு நம்ம சேர்வதா என்று அன்னைக்குதான் பரிமள வாடையே அந்த மச்சகாதிக்கு மேலே செலுத்துகிறார். அந்த அம்மா மேல பரிமள வாடை கமகமன வீச அந்த பராசர் அந்த மச்சகாதியோடு புரட்சி ஆகிறார். ரிஷி பண்ற ராத்தாங்காதுன்னு 3:45 மணி நேரத்தில் அம்மா என்று ஒரு பிள்ளை எழுந்து வருகிறான். அவன் தான் வேதவியாசர். வேதத்துக்கு புரியவனா வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு வேதவியாசர் பெயரை சூட்டி விட்டு இவர் இமயமலை போய் விடுகிறார். போனவர் சும்மா போல அந்த அரமனையை படகாக ஆக்கிட்டு அந்த பருவமாக இருந்த அந்த மச்சகாந்தியை 5 வயது குழந்தை ஆக்கிட்டு இவரு பராசர் போய் விடுகிறார். அன்று முதல் பரிமளா காந்தி என்ற பெயரோடு அந்த அம்மா நெய்த நிலத்திலே தாசராஜனுடைய மாளிகையில் வாழ்ந்தாங்க. அந்த அம்மாவதான் எங்க அப்பா சந்தன மகாராஜன் ஆசை வச்சுட்டு 2ஆம் தாரம் பெண் கேட்க கொடுக்க மறுத்தான் தாசராஜ மன்னன். என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து விட்டு எங்க அப்பாவுடைய முதுமை பருவத்தை பெற்று என் நன்மைக்கு என்னுடைய இளமை பருவத்தை கொடுத்து சந்தன மகாராஜனுக்கு தாயாகி பரிமளா காந்தி மனமுடித்து வைத்து அந்த பரிமளா காந்திக்கும் அசாபரத்த அரசன் சந்தன மகாராஜனுக்கு பிறந்தவன் தான் என் அருமை தம்பி விசித்திர வீரியன். எங்க அம்மா மீனனுடைய வயிற்றிலே வளர்ந்தாலே தவிர ஆனா மீனனுடைய கர்ப்பத்தை கர்ப்பமா அங்க இருந்தவர் தான். ஆனா அரசனுடைய வீரியத்துக்கு ஜனனமானவர், அரசத்தை சேர்ந்தவர்கள். இப்ப சொல்லு யாராவது ஒருவர் நாங்க செம்படகுலத்தான்னு சொல்லிட்டாங்கன்னா 3 பொம்பளையும் இவனே கூட்டிட்டு போட்டோம். சொல்லாம இருப்பாங்கடா. நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு கேனா ஆத்தல வந்துச்சுங்கிறா, ஆண் உலகத்துல போச்சுங்கிறா. என்னடா நீ எப்ப என் தம்பிகள் தந்து மாலை கழட்டினியோ உனக்கு அப்பவே இறுதி முடிவு எடுத்திருப்ப. நீ எதுக்காக மாலை கழட்டின எனக்கு விவரம் தெரியல. ஒரே நிமிஷம் இரு. என்ன சொன்னா வழினா மனநேரைக்கு வந்தவனு சொன்னான். எல்லா நாட்டாரும் சொல்லுவா எனக்கு அழைப்பு எடுத்திருந்தா நானும் மரியாதை உட்கார்ந்து இருந்திருப்பேன்ல. அதாவது ஊருலகமே பேசுறதுனா ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டேன். நமதே ஓங்கிட்டு வந்துட்டான்டா. அயோக்கிய மற்றவனே, இது நினைவு மனநேரை கிடையாது.